نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையால் 25வது தராவி தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மவர்களுடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நசீபினை மனிதர்களுக்கும் தந்தருள்வானாக. அந்த இரவிலை வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹினுடைய கிருபையால் 29 ஜுசுக்கள் முடிந்திருக்கிறது. திரு குர்ஆனினுடைய நெருக்கத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இறுதியை இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணமுடையவர்கள். இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் ஏதோ சாதாரண நற்குணமுடையவர்கள் அல்ல, நீங்கள் மகத்தான குணமுடையவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அதீம் என்கிற வார்த்தைக்கு அரபியில மகத்தானது, கண்ணியமானது, உயர்ந்தது, அந்தஸ்துடையது, இப்படி பல அர்த்தங்களை சொல்லலாம். ஆனால் அதீம் என்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை கிடையாது. அதீம் என்கிற வார்த்தை அதுதான் உச்சகட்டத்தினுடைய வார்த்தை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் மகத்தான குணமுடையவர்கள், சாதாரணமான குணம் இல்லை உங்ககிட்ட, ஒரு அவ்வளவு அதிகமான நற்குணத்தை உடையவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள் என்கிற சர்டிபிகேட்டை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். கியாமத்து வரைக்கும் ஓதப்படுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பொதுவாக நபிமார்கள் அடுத்தவர்களுடைய உணர்வை மதிக்கக்கூடியவர்கள். நிறைய இபாதத்தை செஞ்சிடலாம், ஆனால் நற்குணத்தோடு வாழ்றது இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். பெரிய தொழுகையாளியாக இருந்துடலாம், தாடி வச்சிடலாம், தலப்பா கட்டிக்கலாம், இப்படி நிறைய இபாதத்துகள் வணக்கங்கள் செய்திடலாம், ஆனால் நற்குணத்தோடு வாழுவது இருக்கிறது இது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னா, யார் நற்குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்தான் உங்களில் சிறந்தவர்கள். இப்போ நற்குணத்தோடு வாழுவது தான் சிறந்த ஒரு விஷயம். கடினமாக இருக்கும், கோபமான நேரம், அந்த நேரத்தில் கோபத்தை அடக்கிறவர் தான் சிறந்தவர். சங்கடமான நேரம், அந்த நேரத்தில் தங்களுடைய சங்கடத்தை அடக்கி கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் சிறந்தவர். மனைவி சில நேரங்களில் நம்மளை கோபப்படுத்தலாம், அங்க கோபத்தை விழுங்கக்கூடியவர் தான் மனைவிமார்களில் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ யார் நற்குணத்தில் சிறந்தவரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அப்போ மனிதர்களிலே ஆக சிறந்தவர் யாரு? அல்லாஹ் சொல்லிட்டான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், மகத்தான குணமுடையவர்கள். பொதுவாக நபிமார்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, அடுத்தவர்களுடைய உணர்வை மதிக்கிற பழக்கம். அவர் என்ன உணர்வில் இருக்கிறாருங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பழக்கம், அந்த உணர்வுக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய விதம், இது நபிமார்களுடைய விதமாக இருந்தது. அது ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, ஒரு பூச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பறவையாக இருந்தாலும் சரி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைப்பட்டாளத்தோடு கிளம்பி வராங்க. ஒரு எறும்பு கவலைப்படுது, சுலைமானுடைய படை வருது, நாம் எல்லாம் ஒதுங்கி போகணும், புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க என்றெல்லாம் சொல்லுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பினுடைய உணர்வை மதித்தார்கள், பாதையை மாற்றி விட்டாங்க. படையினுடைய பாதை இந்த பக்கம் போக வேணாம், வேறு வழியாக மாறி போங்க என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பினுடைய உணர்வை கூட மதித்தார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் பல சஹாபாக்களுடைய உணர்வுகளை மதிச்சிருக்கிறார். ஒரு சஹாபி பெருமானிடத்துல வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். என்ன எனக்கு அமல் சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ், இந்த அமல்ல எது சிறந்த அமல்? இப்படி கேட்கல, யா ரசூலுல்லாஹ் விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார். வெட்ட வெளியாக பள்ளிவாசல்ல நேரா ஓடி வந்தார், வேகமா வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டியோடு முட்டி இடிச்சு உட்கார்ந்தார். உட்கார்ந்து அவர் கேட்ட வார்த்தை இதுதான், யா ரசூலுல்லாஹ் விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க. பக்கத்தில் இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்க. கடுமையான கோவம். இப்படி வெட்ட வெளியிலே பொதுவாக பாவத்துக்கு அனுமதி கேட்கிறாரே, இவர் மாதிரி ஆன ஆள் இருக்கவே கூடாது என்பதாக யோசிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கும் அறிவுரை சொன்னார். அவருடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் அவருக்கு பாவம் செய்யக்கூடிய என்கிற எண்ணம் வருது, கொஞ்சம் உட்கார வச்சு தடவி கொடுத்து இது தப்புன்னு சொல்லிட்டு அவர் விளங்கிக்குவார்.
உட்கார வச்சு தடவி கொடுத்து இது தப்புப்பா, இது செய்யக்கூடாது என்று சொல்லிட்டா அவர் விளங்கிக்குவார், கியாமத்து வரைக்கும் அந்த பாவத்தை செய்ய மாட்டார் என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இது தவறு. உன்னுடைய தங்கச்சி இருக்கிறாங்க, சகோதரி, அவர்கள் யாருடைய ஆண் ஏதாவது ஒரு ஆணிடத்துல சேர நீ விரும்புவியான்னு கேட்டான். அவர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ். உன்னுடைய தாய்? இல்லை யா ரசூலுல்லாஹ். உன்னுடைய சகோதரி? இல்லை யா ரசூலுல்லாஹ். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே வராங்க. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, இப்படி யாரெல்லாம் நீ விரும்ப மாட்டாயோ, நீ யாரிடத்தில் போய் விபச்சாரம் செய்ய ஆசைப்படுகிறாயோ அந்த பெண் இருக்கிறாளே வேறு ஒரு ஆணுடைய தாயாக சகோதரியாக இப்படி இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த சஹாபி விளங்கிட்டாங்க. சொல்லிட்டு போனார் அந்த இடத்துல இருந்து, யார சொல்லலாம், இனி மௌத் வரைக்கும் கியாமத்து வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்யவே மாட்டேன், நான் தௌபா செஞ்சுட்டு போறேன்னு போனாங்க. அருமையானவர்கள், இப்படிதான் அடுத்தவர்களுடைய உணர்வை மதிக்கணும். சில நேரங்களில் பள்ளியில் வரக்கூடிய ஆட்கள் சில தவறுகள் செய்யலாம், நாம கொஞ்சம் கடினமாக சொல்றதின் காரணமாக அந்த ஒரு பள்ளிக்கே வரமாட்டார். அவ்வளோதான், அன்னைக்கு விட்டுட்டு போனவர் தான். ஏங்க பள்ளிக்கு வர்றதில்லை? என்னங்க பள்ளிக்கு வந்தால் ஒரே திட்டிக்கிட்டே கிடக்கிறாங்க, ஒழு செய்யும் போது பேசாதேங்கிறாங்க. அப்போ சொல்ல தான் செய்யணும், சொன்ன அது கேட்டுக்கணும், கேட்கக்கூடிய உணர்வுலையும் நாம் இருக்கணும். என்ன சொல்லுகிறார்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணர்வுகளையும் நம்ம கொண்டு வரணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுடைய உணர்வை மதித்து பெருமானார் அவர்கள் நடந்து கொள்வாங்க. சஹாபாக்கள் சில பேர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் உடனே கூப்பிட்டு பெருமானார் கண்டிக்க மாட்டாங்க. இது மாதிரி பயான் செய்யும் போது பெருமானார் நைஸாக சொல்லுவாங்க, உங்களில் சில பேர் இருக்கிறாங்க நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க. சில பேர் இருக்காங்க நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன விளங்குறதே இல்லையா என்பதாக சொல்லுவாங்க. அப்ப எந்த சஹாபாக்கள் அந்த தவறு செஞ்சாங்களோ அவங்க விளங்கிக்குவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தான் சொல்றாங்கன்னு சொல்லி. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த உயர்ந்த குணம். அடுத்தவர்களுடைய உணர்வை மதிக்கிறது. நம்முடைய சகோதரர்கள், நம்மிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள், அவர்களுடைய உணர்வு என்ன தெரியாம நாம கொஞ்சம் கடுத்த முகத்தோட கோபத்தோட நடந்து கொள்றது இருக்கிறதே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணர்வு இல்லை. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இபாதத்துகள் செஞ்சிடலாம், ஆனா குணத்தோடு வாழ்றது இருக்கிறதே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பெருமானார் சொல்லாங்க, உங்களில் சிறந்த மனிதர் யாருன்னு சொன்னா, யார் நறுகுணத்தோடு இருக்கக்கூடிய மனிதரோ அவர்தான் சிறந்த மனிதர். அந்த நறுகுணத்தோடு வாழ்ந்து மூத்தாக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.